நேர்லை நேருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் ஒப்பீனியன் தமிழ் யாசிர் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தாவேக தலைவரான விஜய் அவர்கள் பெரம்பூர்ல போட்டியிடுவேன்னு சொல்லி வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அன்னைக்கு 5 இடங்கள்ல பேச வேண்டியது 2 இடங்கள்ல மட்டும் தான் பேசியிருந்தாரு. கேட்கும்போது பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கு, போலீஸார சரியா டிப்ளாய் பண்ணல அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்லியிருந்தாங்க. நேற்று பார்க்கும்போது ஆதவர்ஜன் அவர்கள் வில்லிவாக்கம் தொகுதியில பொதுக்கூட்டத்துல பேசிட்டு இருக்கும்போது அங்க பாட்டில் வீசப்பட்டது அப்படிங்கிற புகார் வந்திருக்குது. இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு ஆதவர்ஜன் அவர்கள் போய் தேர்தல் ஆணையரை போய் சந்திச்சு பார்த்திருக்காரு. விஜய் அவர்கள் மீண்டும் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. மேலும் உள்துறை அமைச்சருக்கும் ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏன் வருகிறது அப்படின்னு பாக்குறீங்க? எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, தமிழ்நாட்டுல 4 முனை போட்டி நிலவுது. ராமதாஸ் தரப்பு சேர்த்தா 5 முனை போட்டின்னு கூட சொல்லலாம். இந்த 5 முனை போட்டியில எத்தனையோ தலைவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு கட்சி எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு ஒழுங்கான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட வைக்கல. ஆனா இந்த தாவேகா கட்சி மட்டும் முதல் நாள் பிரச்சாரத்துல இருந்தே வைக்கிறாங்க. இவங்க பெரம்பூருக்கு போவதாக இருந்த அந்த பிரச்சாரத்துக்கு விஜய் என்ன சொன்னாரு? குழியை தோண்டுறாங்க அப்படின்னாரு. ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா அந்த குழி முதல் நாளே தோண்டி முடிச்சு மூடிட்டாங்க, நல்லா தான் இருக்கு அப்படின்றது தெரியுது. 3000 பேருக்கு அனுமதி கேட்டுட்டு 3000 பேருக்கான அங்க நிக்க முடியாது, அது தெருமுனை கூட்டத்திற்கான இடம் தான் சொல்லிட்டு தேர்தல் ஆணையர் விளக்கம் கொடுத்த உடனே 100 பேருக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பம் பண்றாரு. அப்புறம் மறுநாள் மறுபடியும் பெரம்பூர்ல பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி பெரம்பூர்ல மட்டும் நல்லா பிரச்சாரம் பண்றாரு. அப்பயும் அந்த கூட்டம் பேரிகேட்டை உடைச்சிட்டு வருது. அதுக்கப்புறம் கொளத்தூர் போறாரு. கொளத்தூர் போகும்போதே 2 இடத்தில் அனுமதி கேட்பதாக, ஒரு இடத்தில் மட்டும் அனுமதி கேட்டுட்டு ஒரு இடத்துல அனுமதி கேட்கவே இல்லை. போலீஸ் கிட்ட பிரச்சனை பண்ணி அங்கே ஸ்பீக்கரை அதிகப்படுத்தி வச்சு அதுவும் இப்போ ஒரு கேஸாக மாறி இருக்கு. கொளத்தூர்ல வழக்கம் போல இந்த கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு பாதுகாப்பு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு தெரிச்சு ஓடிட்டாரு. வில்லிவாக்கத்துக்கு வரல. இன்னைக்கு வில்லிவாக்கத்துல நேற்றைக்கு இரவு பார்த்தீங்கன்னா பாட்டில் வீச்சு சம்பவம் நடந்திருக்கு. பாட்டில யாரு வீசினாங்க, எங்க இருந்து வீசினாங்க அப்படின்ற எந்த தகவலுமே தெரிவதற்கு முன்பே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இதுக்கு காரணம், கரூர் சம்பவத்துல இருந்து இது போன்ற தொடர் நடவடிக்கைகளை இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றாரு. சிசிடிவிய 30 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. எப்படி? அதாவது எந்த இடத்துல இருந்து பாட்டில் வீசினாங்கன்றது தெரியாது. ஆனா சரியாக அந்த இடத்துலதான் அவங்க வீசினாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உள்ள சிசிடிவி எப்படி எடுத்துட்டு வந்தாரு ஆதவ். இவங்க தான் குற்றவாளி அப்படின்றத லாட்ஜ்ல எத்தனையோ பேர் தங்கி இருப்பாங்க. ஆனா இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ காட்சிகளை எப்படி அவர் காட்டுறாரு. இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காவல்துறை 2 பேரை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. கைது பண்ணது தாவேகா கட்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 பேர்கிட்ட விசாரிச்சதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், ஒருத்தர் மீது ஒருத்தர் நாங்க போதையில பாட்டில வீசணும், அது போய் கூட்டத்துல தெரியாம விழுந்து நொறுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதாக காவல்துறை சொல்றாங்க. எப்போ காவல்துறை இவங்க 2 பேரையும் கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கும் போது சொல்றாங்க. ஆனா இதே வாக்குமூலத்தை ஆதவ் மேடையில பேசும்போதே பேசுறாரு. காவல்துறை இப்படி பொய் சொல்லலாம், இந்த மாதிரி 2 பேரு விளையாட்டு விளையாடுறமா நாங்க பாட்டில போட்டோம், போதையில போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லுவாங்க, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆதவ் போலீஸ் கிட்ட கஸ்டடி இருக்கும்போது கொடுத்த வாக்குமூலத்தை முன்னாடியே சொல்றாரு. எப்படி இந்த 2 வாக்குமூலமும் பொருந்தி போகுது? இன்னொரு விஷயம், லாஜிக்கான ஒரு கேள்வி கேட்கிறேன். லாட்ஜ்ல இருந்து தான் பாட்டில வீசினாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, இவங்க தான் குற்றவாளின்னு தெரிஞ்சிருச்சு, சிசிடிவில காட்டிட்டாரு ஆதவ். அப்போ ஒரு சாமானியனாவே அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவோம்? உடனடியாக அந்த குற்றவாளி 2 பேரை பிடிச்சு காவல்துறையிட்ட போய் ஒப்படைப்போம். யாராவது பொதுக்கூட்டத்தை கண்டினியூ பண்ணுவோமா? பேசுவோமா? தொடர்ச்சியா குற்றவாளியை பிடிச்சு கொடுத்துட்டு வேணா பேசுவோம். ஆனா பிடிக்காம ஆதவ் ஒரிஜினா தொடர்ச்சியாக இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டே பேசுறாரு. இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சந்தேகம் எனக்கு வருது. கரூரை போல ஒரு தொடர்ச்சியான பல்வேறு விஷயங்களை முக்கியமான திமுக வேட்பாளர் போட்டியிடக்கூடிய இடங்களில் எல்லாம் பழியை போட வேண்டும் என்று இவங்க பண்றாங்களா அப்படின்ற கேள்வி வருது. கரூர்ல எப்படி செந்தில் பாலாஜி மீது பழியை போட்டாங்களோ அதே மாதிரி கொளத்தூர் தொகுதிக்கு பழியை போடுறாங்க. வில்லிவாக்கத்துல ஆதரவு போட்டிடுறதுனால தன் மீது அனுதாபம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு பழியை போடுறாரு முதலமைச்சர் மீது. நாளைக்கு சேப்பாக்கம் தொகுதிக்கு போனா அங்கும் இது போன்ற ஒரு சம்பவத்தை பண்ணி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது பழி போடுவாங்க போல.
அப்போ நான் தாவேகா தரப்புக்கும் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன், திமுக தரப்புக்கும் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். தாவேகா கட்சியினர் முக்கியமான திமுக தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிக்கு விஜயோ மற்றவர்களோ வந்தா போகாதீங்க, உங்களை கரூர் போல காவு கொடுத்துருவாங்க. திமுக தரப்புக்கு சொல்வது என்னன்னா, முக்கியமான தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில எல்லாம் இவங்க பக்காவா ஏதோ ஒரு பிளானோட தான் வர்றாங்க, நீங்க விழிப்புணர்வா இருந்துக்கங்க அப்படின்றதுதான் ரெண்டு தரப்புக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். மிக தெளிவாக இந்த பாட்டில் வீச்சு சம்பவம் என்பது ஆதவ அர்ஜுனாவாலேயே திட்டமிட்டு பண்ணப்பட்டதா அப்படின்றதான் நான் வைக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு தேர்தல் ஆணையத்துக்கு எழுதுறாருல கடிதம் எழுதுறாரு. யாருக்கு இவர் பாதுகாப்பு கேட்கிறாரு? பொதுமக்களுக்கு கேட்கிறாரா? பொதுமக்களுக்கு இல்ல, இவருக்கு கேட்கிறாரு. ஆனா பொதுமக்கள் அப்படி போட்டுக்கிறாரு. இவர் பாத்தீங்கன்னா, அதாவது டிஜிபிய ராஜினாமா பண்ணணுமா, அதாவது மாத்தி விட்டுறணுமா, எங்கேயாவது வந்துட்டு நீங்க வேற இடத்துக்கு மாத்துங்க, வேற பதவிக்கு மாத்துங்க, அப்புறம் சென்னை கமிஷனரை மாத்துங்க, ஏடிஜிபி உளவுத்துறை ஏடிஜிபியை மாத்தி விடுங்க, டிஜியை மாத்துங்க, ஐஜியை மாத்துங்க, கார்பரேஷன் கமிஷனரை மாத்துங்க அப்படின்றாரு. சரி, விஜய் சொல்வதை போலவே இவங்க எல்லாத்தையும் மாத்திரும். தாவேகா தற்குறி கூட்டம் அமைதியா விஜயோட பேச்சை கேட்பாங்களா? பேரிகேட்டை உடைக்காம வந்துருவாங்க அப்படின்றதுக்கு உத்தரவாதம் கொடுப்பாரா? இல்ல தன்னுடைய காருக்கு பின்னாடியே மக்கள் வரமாட்டாங்க ரசிகர்கள், ஒழுக்கமா அந்த இடத்துல மட்டும் அதிமுக திமுகவை போல கூடி அமைதியா பேச்சை கேட்டு போவாங்கன்னு சொல்லுவாரா? பேசிக்கிட்டு இருக்கும் போதே பெரம்பூர்ல பேரிகேட்டை உடைச்சிட்டு வந்த மாதிரி உடைச்சிட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரா? கரூர் சம்பவத்தை போல நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடிய அளவுக்கு மக்கள் கூட மாட்டாங்க அப்படின்றத உத்தரவாதம் கொடுப்பாரா? இதையெல்லாம் உத்தரவாதம் கொடுத்தா தாராளமா இவங்களை எல்லாரையும் நீக்கிடலாம். ஆனா இவங்களை நீக்கினாலும் சரி நீக்கலனாலும் சரி, இவங்க கூட்டம் இப்படிதான் இருக்கு அப்படின்றப்போ இதனால நடவடிக்கை எடுத்து என்ன பயன்? நான் என்ன கேட்கிறேன், இப்போ விஜய் பெரம்பூர்ல பிரச்சாரம் பண்ணிட்டாரு, குளத்தூர்ல பிரச்சாரம் பண்ணாரு. ஒரே ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் நீங்க அமைதியா இருங்க, ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளாகாதீங்க, என் காருக்கு பின்னாடி வராதீங்க, நான் சொல்றதை கேளுங்க, மக்கள் கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுங்க, சலசலப்பு பண்ணாதீங்க, பேரிகேட்டை உடைக்காதீங்க அப்படின்னு விஜய் பேசின ஒரே ஒரு ஃபுட்டேஜை காட்ட முடியுமா? அப்ப தன்னுடைய ரசிகர்களுக்கும் தன்னுடைய தொண்டர்களுக்கும் ஒரு அறிவுரை கூட இவர் தரப்பிலிருந்து வரவே மாட்டேங்குது. நாங்க இப்படிதான் இருப்போம், டிரான்ஸ்பார்மர்ல ஏறுவோம், பேரிகேட்டை உடைப்போம், ஆனா போலீஸ் பாதுகாப்பு. போலீஸ் மனுஷன் தாங்க. எந்த கட்சிக்கு இப்படி பாதுகாப்பு யாரும் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இதுல ஒரு சிஆர்பிஎஃப் கேட்கிறாரு, ராணுவ வீரர்கள் வரணுமா? சிஆர்பிஎஃப் தேர்தலுக்கு எப்போ வருவாங்க? தேர்தல் பறக்கும்படியோட பாதுகாப்புக்கு இருப்பாங்க. அதையும் மீறி நம்ம சிஆர்பிஎஃப் டிப்ளாய் பண்றோம்னா அந்த இடத்துல ஒரு கலவரம் நடக்குது, தேர்தலை பிரச்சாரம் பண்ணுவதற்கு மக்களுக்கு எதிராக ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அவன் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தடுக்கக்கூடிய வகையில துணை ராணுவ படை இறங்குது, இப்படிதான் நம்ம செய்தி கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ விஜய் தன்னுடைய ரசிகர்களை கலவரக்காரர்கள் சொல்ல வர்றாரா? ஏன் போலீஸ் பத்தாதா? சிஆர்பிஎஃப் தான் வரணுமா? சிஆர்பிஎஃப் வந்தா அது யார் நோக்கி எதிரா மாறும்? இங்க இருக்க போலீஸ் சரி நம்ம பசங்க ஏதோ ஒரு ஆர்வ மீதியில ரசிக மனப்பான்மையில துள்ளிக்கிட்டு வர்றாங்க, கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சிஆர்பிஎஃப் வீரர்கள் யாரு? வட இந்தியாவில இருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு மொழி தெரியாது, துள்ளிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு விஜய் பக்கம் போனா நாளைக்கு நம்ம மேல குற்றச்சாட்டு வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தடியடி நடத்தினா என்ன பண்ணுவாரு விஜய்? இல்ல வேற ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க, சிஆர்பிஎஃப் வீரர்கள் பண்ணிட்டாங்கன்னா விஜய் அதற்கு பொறுப்பேற்பாரா? அப்ப அமித்ஷா மேல பழிய போடுவாரா? அந்த துணிச்சல் விஜய்க்கு இருக்கா? இதில் இவர் என்ன பண்றாரு, அமித்ஷாவுக்கு உதவி கேட்கிறாரு. அதாவது ஹோம் மினிஸ்டருக்கு அனுப்பி எனக்கு ஒய் செக்யூரிட்டி எல்லாம் கொடுத்துருக்கீங்களே, ஏன் அதை முறைப்படி நீங்க பண்ண மாட்டீங்க, எனக்கு இன்னும் பாதுகாப்பு கொடுங்க, எனக்கு தனி கான்வாய் ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. மோடி வந்தா கூட அப்படி பண்ண மாட்டாங்க பாஸ், தேர்தல் காலம், தேர்தல் ஆணையம்னு இங்க மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும், சாமானிய மனிதரை போலதான் நீங்க நடந்துக்கிறணும், இங்க உங்க அதிகாரத்தை காட்ட முடியாது. அப்போ அமித்ஷா கிட்ட எதுக்கு உதவி கேட்கறீங்க? அப்ப இங்க கரூர் சம்பவமாக இருந்தாலும் தமிழ்நாட்டு அதிகாரி நம்ப மாட்டேன், எனக்கு வட இந்திய அதிகாரி தான் வேணும்ன்றீங்க, இங்கேயும் தமிழ்நாடு போலீஸ் நம்ப மாட்டேன், சிஆர்பிஎஃப் தான் வேணும்ன்றீங்க. சிஆர்பிஎஃப் இல்லாட்டி பரவாயில்ல, ஒய் செக்யூரிட்டி எனக்கு இப்ப கொடுங்க அப்படின்றீங்க. ஒய் செக்யூரிட்டி உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயமே இது வரைக்கும் தெளிவுபடுத்தப்படல, அதே விளக்கம் பண்ணல. ஒய் செக்யூரிட்டியை கேட்டு எதற்காக விஜய் அவர்கள் விண்ணப்பிக்கணும்? ஒய் செக்யூரிட்டி இன்னும் டைட்டன் பண்ணுங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏன் விஜய் அவர்கள்? அப்ப பாருங்க, தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பக்கூடிய கடிதத்துல எல்லாம் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்றது, ரகசியமாக அமித்ஷாவுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புறாரு, அதுல தனக்கு பாதுகாப்பு கேட்கிறாரு. அப்ப இவர் குற்றம் அம்பலப்பட்டு போச்சா? அந்த லெட்டரே அது ஒழுங்கா அவர் அனுப்பியிருக்காரா? 2 மாசத்துக்கு முன்னாடி அவரை மணிப்பூர் ஆளுநராக மாத்திட்டாங்க, அவருக்கு இவர் கடிதம் அனுப்புறாரு.
நார்மலாக ஹோம் மினிஸ்ட்ரியோடைய செக்ரட்டரி அனுப்புனா பரவாயில்ல, பேரெல்லாம் போடணும் தேவையே இல்லை. அப்ப இவருக்கு யார் எந்த பதவியில் இருக்கிறாங்க எதுவுமே தெரியல. இப்படிப்பட்ட ஒரு நபர் கட்சி தலைவரா இருக்கும்போது கூட்டத்தையும் ஒருங்கிணைக்க முடியல, கட்சியும் ஒருங்கிணைக்க முடியல. இப்ப வேட்பாளர் எல்லாம் பாத்தீங்கன்னா வேறு கட்சியிலிருந்து வர்றாங்க என்பதற்காக வேட்பாளர் பட்டியலில் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவதாக செய்தி வருது. ஒரு கட்சியாகவே இதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இவங்க பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களுமே அவங்களுடைய சொந்த ரசிகர்களை காவு கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அரசியல் லாபத்திற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீதும் திமுக மீதும் பழி போடக்கூடிய விஷயத்திற்காக மற்றொரு உயிரை குடிக்கக்கூடிய இந்த விஜய் அவர்கள் திருந்தணும் அப்படின்றதான் என்னுடைய பார்வை. பழிவாங்குவதற்காக இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனா அதே சமயம் இந்த மாதிரியான இப்போ திட்டமிட்டு அவங்க பாட்டில வந்து எரிஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குல்ல. ஏன்னா அப்படி பண்ணா அவங்களுக்கு தான் அது பாதிப்பாக அமையும். அவங்க மேலேதான் ஒரு கெட்ட பேர் வரும். அது வந்து மக்கள் மத்தியில ஒரு கெட்ட பேர் உண்டாக்கும். அப்போ அதை யோசிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? இல்ல, ஸ்பான்டேனியஸ் ஆன் ஸ்பாட்ல என்ன நடக்கும் அப்படின்றதான் இங்க கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கும் நீங்க மக்கள் மன்றத்துல போயிட்டு சில கேள்விகளை கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது விஜய் ரசிகர்களே போய் கேட்டோம்னா, நான் ஒரு பெரம்பூர்ல எல்லாம் போயிட்டு மக்கள் மன்றத்துல போய் கேட்கும்போது விஜயுடைய ரசிகை ஒருத்தவங்க வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏன் விஜய் என்ன விடமாட்டுறீங்க, ஏன் வந்து குழி தோண்டுறீங்க, ஏன் 3000 பேர் இங்க நிக்க முடியாதான், வேற இடமாவது விஜய் என்ன கொடுங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்போ விஜயை தமிழ்நாடு அரசு தான் தடுக்குது அப்படின்ற பார்வையை எப்படி உருவாக்குனாங்க? இது போன்ற ஃபேக் நெரேட்டிவ் மூலமா தான் உருவாக்குனாங்க. கரூர் சம்பவம் இவங்களுடைய குறைபாடுனாலதான் நடந்துச்சு அப்படின்றத கோர்ட்ல போய் ஒத்துக்கிறாங்க. இது ஒரு விபத்து, பொதுச் செயலாளர்லாம் வந்து நீங்க இதுல இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வெளியில பிரச்சாரத்தை இன்று வரைக்கும் என்ன சொல்றாங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பண்ணாரு, செந்தில் பாலாஜி தான் பண்ணாருன்றாங்க. அப்போ ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. அந்த ஸ்பாட்ல அங்க கூட்டி இருக்கக்கூடிய பெண்கள், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு திமுக காரங்க தான் மேல இருந்து பாட்டில வீசுறான் அப்படின்னு சொன்னா அது என்ன மாதிரியான மனநிலையை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும்? அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசுவாங்க, பாருங்க வெள்ளிவாக்கத்துல திமுக காரவங்க விஜயை தடுப்பதற்காக பாட்டில் எடுத்து வீசினாங்கன்ற அந்த பேச்சு, அந்த பொய் செய்தி வேகமாக பரவணும். விஜய் வீட்டை விட்டு வெளியே வராதற்கு காரணமே முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவும் தான். திமுக அவங்கள ரொம்ப ஒடுக்குறாங்க, பாவம் அவரு அப்படின்ற சிம்பத்தியை உருவாக்கணும் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும்தான் இந்த செய்தியை உருவாக்குறாங்க. நமக்கு இது போன்ற விஷயங்களை ஆய்வு பண்ணும் போதும் போலீஸ் கைது பண்ணிட்டு போய் விசாரிச்சதுல வாக்குமூலம் கிடைத்ததன் மூலமாக தான் உண்மை என்னன்னு தெரிய வருது. அப்ப உண்மையை ஒரு நாளுக்கு அப்புறமோ இல்ல பல மணி நேரத்திற்கு அப்புறமோ தெரிய வருவதற்கு முன்பே பொய் செய்தி வேகமாக பரப்புதுல, அதைதான் இந்த தாவேகா விரும்புறாங்க. அதை வைத்தே கட்சியை டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. நீங்க ஒரு பெண்ணை குறிப்பிட்டு ஒரு உதாரணத்தை சொல்லியிருந்தீங்க. நீங்க களத்துக்கு போகும்போது இந்த மாதிரியான பர்செப்ஷன் வந்து அங்க ஸ்ட்ராங்கா நம்புறாங்களா? அது வந்து எந்த வகையில இப்போ பெரம்பூர் மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க எந்த வகையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பாக்குறீங்க? பெரம்பூர் மக்களை பொறுத்த வரைக்கும் அவர் அதை குழி தோண்டனதா சொன்னா தெரியுமா? அது வந்து அந்த மக்கள் வந்து உண்மையிலேயே விஜய் பண்ண நெரேட்டிவை வெளியே இருந்து பார்க்கும்போது அது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நினைக்கிறாங்க. அதாவது விஜயுடைய ரசிகர்களும் விஜய் மீதான அனுதாபம் உள்ள ஒரு மக்களும் அந்த மாதிரியான பார்வை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா விஜய் யார் என்பதை அவர் சொல்லக்கூடிய பொய்யை நேரடியாக பார்க்கக்கூடிய மக்கள்லாம் விஜயுடைய பொய்யை புரிஞ்சு கொள்றாங்க. இப்ப பெரம்பூர்ல அந்த SM நகர் 8வது அந்த ஜங்ஷன் சொல்லுவாங்க, அந்த இடத்துலதான் குழியை தோண்டி நான் வருவதற்கு முன்பு இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னார். ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா முதல் நாளே இந்த குழியை மூடி ரோடெல்லாம் போட்டு பக்கம் வச்சிருக்கிறாங்க. பேரிகேட்டு அது காய்வதற்காக வச்சிருக்காங்க. அந்த பேரிகேட் எல்லாம் அந்த பஸ் ஸ்டாப்ல ஓரத்துல போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நான் கண்கூடாக பார்த்தோம். அந்த குழி எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது அது விஜய்க்காகவே தோண்டப்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது காலங்காலமா இந்த இடத்துல வந்துட்டு குழி திடீர்னு விழுந்துகிட்டே இருக்கும். அவங்களும் பல முறை முயற்சி பண்ணி பார்த்துருக்கிறாங்க அதிகாரிகள், ஆனாலும் திரும்ப திரும்ப குழி விழுந்துரும். அப்போ நேற்றைக்கு தான் ரொம்ப வேகமா வந்து குழியை ஃபுல்லா அடைச்சு ஒரு இப்ப வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்ப காலங்காலமாக குழி இருந்த இடம், அதை சரி செய்திருக்கிறாங்க. முதல் நாளே சரி செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஆனா விஜய் நான் வர்றேன் அப்படின்றதுக்காக குழி தோன்றாங்க அப்படின்றத மக்கள் கிட்ட சொல்லும் போது அப்படிலாம் இல்லைங்க, விஜய் சொல்வது உண்மை கிடையாதுன்னு சொல்லி அந்த மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மக்கள் கிட்டே 3000 பேர் இங்க நிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 3000 பேர்லாம் இங்க நிக்க முடியாது, ரொம்ப மிக முக்கியமான சாலை இது, பல்வேறு இடங்களை இணைக்கக்கூடிய சாலை, டெல்லி கொல்கத்தா போகக்கூடிய வாகனங்கள், சரக்கு வாகனங்கள்லாம் இந்த பக்கம் தான் போகும். இங்கெல்லாம் வந்து விஜய் நின்னாருன்னா கண்டிப்பாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்படும் சொல்லிட்டு விஜயுடைய ரசிகர் ஒருத்தரே சொன்னாரு.
அப்போ தேர்தல் ஆணையம் தான் அந்த இடத்துல 3000 பேரை கூட்ட முடியாது, தெருமுனை கூட்டம் தான் நடத்த முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த விஜயுடைய அந்த பொய்யுமே மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜயுடைய தைரியத்தன்மை, விஜயுடைய வெற்றி பெறுவாரா இல்லையா அப்படின்ற அந்த நினைப்பையுமே விஜயை கெடுத்துக்கிட்டாரு. இப்ப பெரம்பூர் மக்கள்கிட்ட போயிட்டு நம்ம ஒரு மக்கள் கருத்தை போய் கேட்கும்போது, விஜய் எதற்காக திருச்சி கிழக்குலயும் போய் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏன் பெரம்பூர்ல மட்டும் நிக்கல வேணாமா? பெரம்பூர் மக்கள் அவர் நம்பலையா? வெற்றி பெற வைக்க மாட்டோம்னு அவர் நினைக்கிறாரா? திமுக கோட்டையாக இருப்பதனால பயந்து போய் தான் திருச்சி கிழக்கு போறாரா அப்படின்ற பார்வை வச்சுட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப ரெண்டுலயுமே இவர் ஜெயிச்சிட்டாருன்னா எந்த தொகுதி பண்ணுவாரு? பெரம்பூர் தொகுதி ராஜினாமா பண்ணிடுவாரா? அப்ப பெரம்பூர் மக்கள் மறுபடியும் இடைத்தேர்தலை சந்திக்கணுமா? மக்கள் வரி பணம் வீணாகணுமா? என்ன நினைப்புல விஜய் இருக்காருன்னு கேட்கறாங்க. இப்ப திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ணாருன்னா அதுலயும் மக்கள் பணம் வீணாகாது, அந்த மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி கேட்கிறாங்க. அப்ப 2 தொகுதியில இவர் நிற்பதே தப்பு அப்படின்றாங்க. விஜயுடைய தொடர் நடவடிக்கைகள் பெரம்பூர் மக்களாக இருக்கட்டும், சென்னை மக்களாக இருக்கட்டும், தமிழ்நாடு மக்களாகவே இருக்கட்டும், அனைத்து மக்களுமே விஜயுடைய நடவடிக்கையாலே விஜய் யார் என்பதை கொஞ்சம் கொஞ்சமா தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப குறிப்பாக விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய பொய்யை காட்டிலும் ஆதரவு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே மக்களிடம் வெறுப்பை பரப்புது, அந்த கட்சியை நோக்கி வெறுப்பை உருவாக்குது. தொடர்ச்சியாக எது நடந்தாலும் முதலமைச்சர் தானா, திமுக தானா, என்ன மாதிரியான ஒரு நோக்கத்தோடு இவங்க இருக்கிறாங்க அப்படின்ற அந்த பார்வையை மக்கள் வைக்கிறாங்க. இப்ப ஆதவ அர்ஜுனா அவர் அந்த வீடியோல பேசும்போது வில்லிவாக்கத்துல ஒரு விஷயத்த குறிப்பிட்டு பேசுறாரு. அதாவது முதலமைச்சர் அதிகாரிக்கு போனை போட்டாராம். போனை போட்டுட்டு ஆதவ்னு ஒருத்தர் இருக்கான், அவன் நம்ம சொல்ற விஷயத்தெல்லாம் பண்றான், அவன் விஜய்க்கும் மேல, நல்லா விஜய்க்கும் மேல யாராவது ஒரு தொண்டனோ ஒரு பதவியில் இருப்பவரோ தன்னுடைய தலைவனை விட்டு கொடுத்து தலைவனுக்கு மேல நானு அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆனா ஆதவ் அந்த இடத்துல சொன்னார், வீடியோ காட்சி இருக்கு. அப்போ தன்னுடைய தலைவனை விட மேல அப்படின்னு சொல்வதன் மூலமாக ஆதவ அர்ஜுனுடைய அரசியல் பயணம் எதை நோக்கி இருக்குது? விஜயை காலி பண்ணணும், விஜயை வச்சே நாம திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பை நம்ம சமன் செய்துக்கிறணும் அப்படின்ற நோக்கத்தோட அவர் இருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா? ஆதவ அர்ஜுனானாலேயே விஜய் கெட்டு போவார். விஜய்க்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய பொய்களாக இருக்கட்டும், கூடவே இருக்கக்கூடிய ஆதவுடைய பொய்களாக இருக்கட்டும், கிரவுண்ட்ல விஜய்க்கு எதிரான ஒரு விஷயம் வேகமாக பரவுது. தமிழ்நாட்டு மக்கள் அதை புரிஞ்சு கொள்றாங்க. ஒரு சினிமா பார்வையோடு சினிமா முகத்தோடு வரக்கூடிய அந்த ரசிகர்களும் கூட விஜயுடைய பொய்யை தெரிந்து கொள்ளக்கூடிய களமாக இந்த தேர்தல் களம் மாறி இருக்கு அப்படின்றதான் கிரவுண்ட் ரிப்போர்ட்டா இருக்கு. தேர்தல் அறிவிப்புகளாகட்டும் இல்ல தேர்தல் அறிக்கை, வேட்பாளர் தேர்வு, தொகுதி பங்கீடு அப்படின்ற விஷயத்துல அதிமுக திமுக அப்படிங்கிற பைனரி இப்போ செட் ஆயிருச்சு, இரு கட்சிகளுடைய தான் போட்டி அப்படிங்கிற விஷயம் செட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தான் இப்போ திமுக தாவேக அப்படிங்கிற நெரேட்டிவா திரும்பவும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் இப்போ ஆதவர்ஜன் அவர்கள் இப்படி பேசுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. எப்படி பாக்குறீங்க? இந்த திமுக விசஸ் டிவிகே அப்படின்ற நெரேட்டிவை செட் பண்ணி அதிமுகவை விட நம்ம கூடுதலான வாக்குகளை வாங்கணும் அப்படின்ற பிஜேபியோட அஜெண்டாவை தான் தாவேகா செயல்படுத்துறாங்க. ஏன்னா இன்னைக்கு ராம்விலாஸ் அத்வானவே என்ன சொல்லிட்டாரு, தாவேகா அவங்க தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணிக்கு வரலான்னா பரவாயில்ல, தேர்தலுக்கு பின்பு எங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் நாங்க அவங்க கூட கூட்டணி வைப்போம் அப்படின்றாரு. இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னா, தாவேகாவை நாங்க தேர்தலுக்கு முன்னாடி சும்மா விட்டு வச்சுட்டோம், ஆனா தேர்தலுக்கு பின்னாடி விட்டு வைக்க மாட்டோம், அவர் எங்க கூட வந்துருவாரு, இதுதான் எங்களுடைய அண்டர் கிரவுண்ட் டீலிங் என்பதை பாஜகவுடைய ஒன்றிய அமைச்சரே ஒப்புக்கொண்டார். அது நல்லா தெரிய வந்துருச்சு. இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கைக்கூலியாக தான் இந்த தேர்தலை அவர் அணுகுகிறார். அப்ப பாஜகவுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் விதமாக தான் திமுக விசஸ் தாவேகா அப்படின்ற ஒரு குரலை எழுப்புகிறார். இதை சுட்டிக்காட்டி தவிர்க்க வேண்டிய அதிமுகவை பாருங்களேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சாரத்தை பண்றாரு, இன்னைக்கு ஒரு பிரச்சாரத்தை மாத்துறாரு. விஜய் பெரம்பூர்ல பாட்டிக்கே இங்க பாதுகாப்பு இல்லைன்னு அதே பிரச்சாரத்தை அவர் அங்க பண்றாரு. இங்க திமுக வச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கிறாரு, அதே பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்றாரு. இந்த லட்சணத்துல தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் ஈஸியாக விஜயை வைத்து அதிமுகவை காலி பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க அந்த பாஜக. ஆனா கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் என்பது திமுக விசஸ் அதிமுக என்றுதான் இருக்க போகுது. இங்க தாவேகாவுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் ஆதரவும் என்பது கண்டிப்பா இருக்காது. ஏன்னா மாற்றத்திற்கான ஓட்டு அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமே 8% தான். ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு மக்கள், அதை சீமானும் பிரிப்பாரு, அதே போல விஜயும் பிரிப்பாரு. அப்படின்றப்போ அந்த வாக்குகளை வைத்து ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ வருவதற்கான வாய்ப்பே இல்லை.
அப்போ இப்ப எடப்பாடி பழனிசாமி விஜயை வந்து எதிர்த்து நிற்பதற்கே ஒரு விஷயத்த பயப்படுறாரு பாருங்க. பெரம்பூர் தொகுதியில பாமக ஒதுக்கி விடுறாரு. பெரம்பூர்ல அதிமுக நின்றா ரெட்டல ஒருவேளை 3ஆம் இடம் போயிருமோன்ற பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு வருது. விஜய் வந்து நின்று நம்ம தோத்துட்டா நமக்கு அசிங்கம் அப்படின்ற நிலைப்பாட்டு வரக்கூடிய அளவுக்கு அவர் மாறிட்டார். ஆனா திமுக வேட்பாளர்கள் அங்க எடப்பாடி பழனிசாமியே ஒதுங்கினாலும் பரவாயில்ல, விஜயால தெம்பும் திராணி இருந்தா ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க அப்படின்ற சவாலை திருச்சி கிழக்கு வேட்பாளரும் சொல்றாங்க, திமுக வேட்பாளரும் சொல்றாங்க. சோ இங்க களம் என்பது திமுக விசஸ் அதிமுகவோட மக்கள் பார்த்தாலும் கூட அதிமுக அந்த களத்திலிருந்து வாண்டடாக விலகுவதாக தான் நான் பார்க்கிறேன். தாவேகாவை 2வது இடத்திற்கு கொண்டு வரக்கூடிய வேலையை அதிமுக தன்னுடைய இயலாமையின் காரணமாக செய்து விடுமோ சில தொகுதிகள் அப்படின்ற பார்வையும் இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் 2 தொகுதியிலும் தோற்பார். அதே போல கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் செங்கோட்டையில இருந்து அத்தனை பேருமே தேர்தல் தோல்வி அடைவார்கள். அத்வாலே வந்து ஒரு மேலோட்டமாக தேர்தலுக்கு பின்பு இவர்கள் வருவாருன்னு சொல்லலாம். அது ஜெயிச்சாதானே வருவாங்க. 2 விதமான ஒரு விஷயம் இதுல தெளிவுபடுத்தப்படுது. ஒண்ணு, தாவேகா பாஜகவோட அண்டர் டீலிங் இருக்கிறது. இன்னொரு விஷயம், தங்களுடைய கூட்டணி பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒன்றிய அமைச்சரை ஒப்புக்கொண்டார். நாங்க ஜெயிச்சாலும் எங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காது, நாங்க விஜயை கூட சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக அதை தான் அவர் வந்து சொல்ல வருகிறார். அதுல இருந்து நான் சொல்றேன், அதிமுகவும் பாஜகவும் தன்னுடைய களத்தை இழக்கிறார்கள். விஜய் அந்த களத்தை பிடிப்பதற்கு நினைக்கிறார். ஆனா 2 பேருடைய களத்தையும் சேர்த்து திமுக பிடிக்கும் அப்படின்றதான் என்னுடைய பார்வை. இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஒரு எதிர்க்கட்சியா செயல்பட போறோம் அப்படின்னா கொள்கையை விமர்சிப்பதோ இல்ல அவங்களுடைய திட்டங்களை விமர்சிக்கிறதோ அதை வச்சு பிரச்சாரம் பண்றதோ தான் தேர்தல் சமயத்துல ஒரு முக்கியமான பகுதியா இருக்கும். அதை தாண்டி இப்போ வந்து எங்களுக்கு நெருக்கடி தராங்க, திமுக தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு மோர் பர்சனல் அதுக்குள்ள போய் விமர்சிக்கிறது அப்படிங்கிறது பொலிட்டிக்கலி எந்த அளவுக்கு வந்து மைலேஜ் கொடுக்குன்னு பாக்குறீங்க, அது எந்த அளவுக்கு எடுபடும்? கண்டிப்பா எடுபடாது. விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் கடிதத்துல என்ன சொல்றாரு, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு, தேர்தல் ஆணையம் நியூட்ரலா செயல்படணும், நீங்க நியூட்ரலிட்டியா இல்ல அப்படின்னா அது ரொம்ப தப்பா போயிடும், நான் ஏற்கனவே கொடுத்த புகாரை கூட நீங்க ஒழுங்காக விசாரிக்கல அப்படின்ற வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்துறாரு. கடித போக்குவரத்தின் போது விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்வி எழுப்புறார், கிரவுண்டுக்கு வந்துட்டா திமுகவை நோக்கி கேள்வி எழுப்புறார். இதை நான் தெரிஞ்சு கொள்ளாத மக்களா தமிழ்நாட்டு மக்கள் இதை புரிஞ்சுக்கிற மாட்டாங்களா? இது கரூர் சம்பவத்துல இருந்தே தொடர்கதையாக இருக்கு. நீங்க கரூர்ல மக்கள் மன்றத்துல செந்தில் பாலாஜி மீது முதலமைச்சர் மீது பழிய போட்ட கும்பல் கோர்ட்ல போயிட்டு விபத்து பொதுச்செயலாளர் சம்பந்தம் இல்லைன்னுச்சு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அனுப்புற கடிதத்துல இப்படி இருக்கா. இப்ப ஆதவ அர்ஜுனாவுடைய பாட்டில் வச்ச சம்பவம், அதுல ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாரு, திமுக தான் பாட்டில வீசினாங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் தான் 2 பேர் அனுப்பி வச்சிருக்கிறான்றாரு. ஆனா புஷியானந்த் தலைமை ஒரு அறிக்கை விடுறாரு, தலைமையின் சார்பாக ஒரு அறிக்கை புஷியானந்த் வெளியிடுகிறார். திமுக என்ற வார்த்தையோ முதலமைச்சர் ஸ்டாலின் என்ற வார்த்தையோ இல்ல. அப்போ இங்கே எழுதப்படக்கூடிய ஆவணங்கள், அச்சிலேற்றப்படக்கூடிய ஆவணங்கள் எதுலையுமே இந்த குற்றச்சாட்டை தாவேகா கும்பல் வைப்பதே கிடையாது. வெறும் பேச்சுல மட்டும் வச்சுட்டு போறாங்க. ஏன் எழுதுற விஷயங்கள் வைக்க மாட்டாங்க? ஏன் புஷியானந்த் திமுக அப்படின்னு சொல்லி எழுத வேண்டியதானே, ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வைக்க வேண்டியதானே? வைக்க மாட்டாங்க. ஏன்னா ரெக்கார்ட் ஆயிரும். இந்த ரெக்கார்டை தூக்கி நாளைக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பான், இப்படி இப்ப குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி திமுக போய் கேட்டுரும். வாய் பேச்சுனா எது வேணா சொல்லிக்கிறலாம். வந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையரை சந்திக்கும் போது லெட்டர்லயே வெளிப்படையா எழுதியிருக்காரு, திமுகவை சேர்ந்தவர்கள் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லியும், அதே போல என்னை கொலை பண்றதுக்கு கான்ஸ்பயர் பண்றாங்க, சதி திட்டம் தீட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் எழுதியிருக்கிறாரு. அப்போ அந்த கட்சியில உட்கட்சி பிரச்சனை ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆதவ அர்ஜுனா குற்றச்சாட்டு வச்சு ஆதரவு அர்ஜுனா லெட்டர் கொடுத்தோம், புஷி ஆனந்த் வந்து அதை மறுக்கிறார், அதை சொல்ல மறுக்கிறார். ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுனா விஜய்க்கு மேல அப்படின்றாரு. அப்ப தன்னை கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கி விஜயை விட தனக்கான ஆதரவை கூட்டி இந்த கட்சியை கவலைகரம் பண்ண நினைக்கிறாரு அப்படின்ற அந்த பார்வை தான் எனக்கு ஏற்படுது. இதுல ஆதவ அர்ஜுனா மீது இறக்கப்படுவதற்கோ அனுதாபப்படுவதற்கோ எந்த ஒரு விஷயமே இல்லை. ஆதவ அர்ஜுனாவுடைய போக்கே முறைகேடான போக்குதான் இருக்கு அப்படின்றத கரூர் சம்பவத்துல தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிஎஸ்பி அவர்கள் வாகனத்தை உள்ள கொண்டு வராதீங்கன்னு சொல்லும் போதும் கூட அங்கதான் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னவர் தான் ஆதவ். இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றாரு, திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து விஜய் அவர்கள் வந்து வாகனத்தின் மேலே போவதற்கு ரோட் ஷோ பண்ணுவதற்கு அனுமதி மறுக்கிறாங்க, மக்களை சந்திக்க கூடாது, வேனுக்குள்ள இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வேனுக்குள்ள இருக்கும் போதே வாகனத்தை இந்த அளவுக்கு விரட்டுறானுங்க, வாகனத்தை முக்கிறானுங்க. வேனை விட்டு வெளியே வந்து தலையை வெளியே நீட்டா என்ன நடக்கும்? ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், ஏதோ ஒரு இடத்துல வேனு மேலெல்லாம் ஏறி விஜய்க்கு கை கொடுத்தது, மரத்து மேல இருந்து வேன்ல குதிச்சது,
இது இப்பெல்லாம் பார்த்தோம். அப்ப விஜய் வேனு மேல வெளியே நின்றுட்டு திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து போனா என்ன நடக்கும்? விஜயை நேரடியாக கைப்பிடிக்கணும் அப்படின்றதுக்காக வேன் மேல ஏறுவானா மாட்டான்? ஏர்போர்ட்டை ஏற்கனவே சூறையாட கும்பல் இது. மறுபடியும் ஏர்போர்ட்ல இருந்து இந்த பிரச்சனை தொடங்கி ரோடு ஃபுல்லா டேமேஜ் ஆகி பல விக்னேஷ்ன்ற பையன் இப்பதான் இறந்து போனான். காருக்குள்ள வேனுக்குள்ள உட்கார்ந்து இருக்க அந்த விஜயை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே பால் வியாபாரியுடைய பையன், படிக்கக்கூடிய ஒரு பையன் தன்னுடைய உயிரை விட்டான். அதே மாதிரி எண்ணற்ற உயிர்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா விரும்புகிறார். ஏன்னா திருச்சி, நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, முக்கியமான தொகுதியில் அத்தனையிலையுமே விஜய் அவர்களுக்காக, அவங்க கட்சிக்காக சொந்த ரசிகர்களை காவு கொடுக்கக்கூடிய கூட்டமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. ஆதவர்ஜுனாவுடைய போக்கை விஜய் நிறுத்தவில்லை என்றால் விஜய்க்கு தான் ஆபத்து. ஏற்கனவே கரூர் போலீஸ் உன் மேல எஃப்ஐஆரே போடல. இங்க முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு விஜய் மீது எஃப்ஐஆரே போடல. ஆனாலும் தான் தப்பிக்கணும் என்பதற்காக டெல்லி பிள்ளையாக மாறி சிபிஐ கிட்ட கூட்டிட்டு போனவர் தான் ஆதவ். இன்னைக்கு சிபிஐ ஆதவர்ஜுனாவை கூப்பிட்டதை விட அதிகமாக விஜயை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விஜய்க்கு நெருக்கடி பாஜக கொடுக்குது. யாரால ஏற்பட்டுச்சு? ஆதவர்ஜுனாவால ஏற்பட்டுச்சு. இப்ப மீண்டும் மீண்டும் ஆதவர்ஜுனா தட்டி வைக்கல அப்படின்னா உங்களை விட மேலிடம் நான் தான் கட்சி அப்படின்ற போக்கை அவர் உருவாக்கி கொண்டு உங்களை ஒண்ணுமில்லாமல் காலி பண்ணிடுவார். அவர் திமுக மீது தனிப்பட்ட வன்மத்தை காட்டுவதற்காக உங்களையே அவர் பலி கொடுக்கக்கூடிய தயங்க மாட்டார் அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. பல்வேறு முக்கியமான விஷயங்களை பதிந்தீங்க தோழர். மிக்க நன்றி. நன்றி.